ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கர்வேச்சர் வெக்டார். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். த ஆர்க் ரேட் அட் விச் த டேஞ்சன்ட் சேஞ்சஸ் டைரக்ஷன் அஸ் அ பாயிண்ட் பி மூவ் அலாங் த கர்வ் இஸ் கால் த கர்வேச்சர் வெக்டார். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு என்ன இருக்கும், டேஞ்சன்ட் ஒன்று இருக்குமா, அந்த டேஞ்சன்ட் எந்த டைரக்ஷன்ல சேஞ்ச் ஆகுதோ சரிங்களா, அந்த டைரக்ஷன்ல நீங்க எடுக்கக்கூடிய வெக்டார் தான் என்ன அப்படின்னா கர்வேச்சர் வெக்டார் அப்படின்றாங்க. சரிங்களா? அப்ப கர்வேச்சர் வெக்டார்னா என்ன மீனிங் அப்படின்னா, டேஞ்சன்ட் சேஞ்சஸ் த டைரக்ஷன். அதை ஏன் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு அந்த அதாவது ஒரு பாயிண்ட்ல டேஞ்சன்ட் பார்க்குறோம், அந்த டேஞ்சன்ட் எந்த டைரக்ஷன்ல சேஞ்ச் ஆகிட்டே வருதோ சரிங்களா, அதுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய வெக்டார் தான் என்னன்னா கர்வேச்சர் வெக்டார். சரிங்களா? ஆர்க் ரேட்னா என்ன அர்த்தம்? அப்ப டி பை டிஎஸ்ன்னு சொல்லுவோம். ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு வந்துட்டாலே நமக்கு என்ன வந்துடணும், டிஃபரன்சியேஷன் வந்துடணும். ஆர்க் ரேட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆர்க்ன்றது என்னது, எஸ், ஸ்மால் எஸ். அப்ப இவங்க என்ன மீன் பண்ண வர்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு கர்வு அதுல பாயிண்ட் பி அப்படின்னா அதுல டேஞ்சன்ட் டி இருக்கு. இந்த டி எந்த டைரக்ஷன் இருக்கோ இதுக்கு அடுத்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா டி மாறும், அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா மாறும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த டேஞ்சன்டோட டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். டேஞ்சன்ட் வெக்டார், அந்த வெக்டாரை வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ல நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா புது வெக்டார் கிடைக்குமா, அந்த வெக்டார் தான் அவங்க கர்வேச்சர் வெக்டார் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதாவது நம்ம டேஞ்சன்ட்டையே எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆர் டேஷ்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கர்வேச்சர் வெக்டாருங்கிறது என்ன அப்படின்னா டி டேஷ்ங்கிறாங்க. அப்ப டி டேஷ்னா என்னது, விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் டபுள் டேஷ். புரிஞ்சுதா? சரி, அப்போ ஒரு கொஷின். என்ன கொஷின்னா, இந்த ஆர் டபுள் டேஷ் எந்த பிளேன்ல இருக்கும்? ஆர் டபுள் டேஷ் எந்த பிளேன்ல இருக்கும் பொதுவா? பிரின்சிபல் நார்மலுக்கு பேரலா இருக்கும் சார். சரிங்க மேம். அப்படின்னா வெரி அது குட். அந்த ரெண்டு பாயிண்டோட இன்டர்செக்ஷன் நார்மல் பிளேன்லயும் ஆசிலேட்டிவ் பிளேன்லயும் இன்டர்செக்ஷன் இடத்துல தானே சார் இருக்கும். ஓகே, அதாவது நீங்க சொல்றது வந்து பிரின்சிபல் நார்மலுக்கு பேரலா இருக்கும் அப்படின்றீங்க, அப்படிதானே? அது பிரின்சிபல் நார்மல் மேலேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுக்கு பேரலா இருக்கலாம். சரிங்களா? இன்னொரு நீங்க சொன்னது ஓகே தான். இன்னொரு பாயிண்ட் நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம், ஆஸ்குலேட்டிங் பிளேனை ரெண்டே ரெண்டு வெக்டாரை வச்சு நம்மளால சொல்ல முடியும், அதோட டைரக்ஷன் வச்சு சொல்ல முடியும்னு சொல்லி தனித்தனியா ரெண்டு வெக்டார், மொத்தம் 4 வெக்டார் சொல்லியிருப்பேன். என்னென்ன? ரெண்டு பேர் சொல்லியிருப்பேன். ஆஸ்குலேட்டிங் பிளேனுக்கு வந்து ரெண்டு வெக்டாரை வச்சு நம்ம வந்து எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்ச முடியும், எல்லா டைரக்ஷனையும் கண்டுபிடிச்ச முடியும்னு சொல்லி ரெண்டு பேர் சொல்லியிருப்பேன் ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல. ஒன்னு வந்து டியும் என்னும், இன்னொன்னு என்னது? ஆர் டேஷ் ஆர் டபுள் டேஷ். வெரி குட், ஆர் டேஷும் ஆர் டபுள் டேஷும் நம்ம படிச்சிருக்கோம்ல. அதாவது எனி பாயிண்ட் விச் இஸ் நாட் அன் இன்ஃப்ளெக்ஷனல் பாயிண்ட் தென் இட் கேன் பி எக்ஸ்பிரஸ் ஏ ஆர் டேஷ் பிளஸ் பி ஆர் டபுள் டேஷ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல. அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கு படிச்சிருங்க. சரிங்களா? அதான் நல்லது, அப்புறம் மறந்து போயிடலாம். சரி, இப்ப ஆர் டபுள் டேஷ் எங்க இருக்கு, ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல இருக்கு. அப்ப கே எங்க இருக்கும்? கே கேங்கிறது கர்வேச்சர் வெக்டார். ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல தான் இருக்கும் சார். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ப டேஞ்சன்ட்டும் ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல தான் இருக்கு, கர்வேச்சர் வெக்டாரும் ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல தான் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? டேஞ்சன்ட்டும் கர்வேச்சர் வெக்டார் இது ரெண்டுமே ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல தான் இருக்குது. சரியா? ரைட். அடுத்தது, அப்ப அந்த வெக்டாருக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும்ல, அது எவ்வளவு தூரம் போயிருக்குன்ற மேக்னிடியூட் இருக்கும்ல, அந்த மேக்னிடியூட தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்வேச்சர் அப்படின்றாங்க. அந்த பாயிண்ட்ல அதுக்கு பேர் வந்து கர்வேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம கப்பான்னு டினோட் பண்ணுவோம். அதை ரெசிப்ரோக்கலா போட்டா கிடைக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றாங்க. அது ஏன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சொல்றாங்கன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ரேடியஸ் பொதுவா எதுக்கு பார்ப்போம்? சர்க்கிளுக்கு சார். சர்க்கிளுக்கு. அப்ப ஏதோ ஒரு சர்க்கிள் வரப்போகுது. சரிங்களா? அதுக்காக தான் அதை பத்தி சொல்றாங்க. அப்ப டேஞ்சன்ட் இருக்கு, ஒரு பாயிண்ட்ல டேஞ்சன்ட் பாக்குறேன், பக்கத்து பாயிண்ட்ல டேஞ்சன்ட் பாக்குறேன், இப்படியே பார்க்க 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 டேஞ்சன்ட் என்ன ஆயிட்டே இருக்கும், மூவ் ஆயிட்டே இருக்கும்.
சரிங்களா? அப்படி அது எந்த ரேட்ல மூவ் ஆகுதோ அதை வந்து ஒரு வெக்டாரை டினோட் பண்றாங்க. டினோட் பண்ணிட்டு அது கர்வேச்சர் வெக்டார்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ அதை கேன்னு டினோட் பண்றாங்க. கே ஈக்குவல் டு டிடி பை டிஎஸ். அப்ப என்ன அர்த்தம்? ஆர் டபுள் டேஷ்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் ஆர் டபுள் டேஷ்னா அது எங்க இருக்க போகுது? ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல இருக்க போகுது. அப்ப ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல தான் டேஞ்சன்ட்டும் இருக்கு, அப்புறம் வந்து கர்வேச்சர் வெக்டார் இந்த ரெண்டுமே இருக்கு. சரிதானா? ரைட். அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம்? அதுக்கு மேக்னிடியூட்னு ஒன்று இருக்கும். அந்த மேக்னிடியூட் தான் என்ன அப்படின்னா நம்ம கப்பான்னு கொடுக்குறோம். அதுக்கு பேர் வந்து நம்ம கர்வேச்சர்னு கொடுக்குறோம். அதோட ரெசிப்ரோக்கலுக்கு பேரை வந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு கொடுக்குறோம். சரிதானா? ரைட். இது அப்படியே ஒரு இதை நிப்பாட்டிக்கோங்க. அடுத்து இப்ப டேஞ்சன்ட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பத்தி படிச்சா அதுக்கு பேர் வந்து கர்வேச்சர். அந்த மொத்த ஆஸ்குலேட்டிங் பிளேன் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கு பேரு டார்சன். சரிங்களா? The torsion at a point of a curve is defined as the arc rate which the oscillating plane turns about the tangent at P as P moves along the curve. சரிங்களா? அப்ப மேல சொன்னதுக்கு கீழே சொன்னதுக்கு வித்தியாசம் அதுதான். அங்க டேஞ்சன்ட் மூவ் ஆகுறது, இங்க பிளேன் மூவ் ஆகுறது. சரிங்களா? இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப டேஞ்சன்ட் மூவ் ஆகுறத வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க? டிடி பை டிஎஸ்னு போட்டு முடிச்சிட்டீங்க. அப்ப பிளேன் மூவ் ஆகுறது எப்படி சார் போடுறது? அதுல வெக்டார் கிடையாது, அது ஒரு பிளேன் ஆச்சே. அப்ப அதை எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஸ்குலேட்டிங் பிளேன் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரிதான் அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய பைனார்மலும் மூவ் ஆகும். அப்ப ஆஸ்குலேட்டிங் பிளேனோட மூவ்மெண்ட்டை நீங்க தெரியணும்னா உங்களுக்கு பைனார்மலோட மூவ்மெண்ட் தெரிஞ்சா போதும். அதனால டார்சனை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா டிபி பை டிஎஸ்ன்னு டிஃபைன் பண்றாங்க. சரிங்களா? டார்சனை எப்படி டிஃபைன் பண்றாங்க? டிபி பை டிஎஸ். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, மேல வந்து இந்த கப்பா வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா டார்சனை எப்பயுமே பாசிட்டிவ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? டார்சனை வந்து எப்பயுமே பாசிட்டிவ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கப்பா வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா பொதுவாக கப்பா வந்து பாசிட்டிவ் தான் வரும், பிரச்சனை இல்லை. ஏன்னா மேக்னிடியூட் தானே. சரியா? மேக்னிடியூட்னா அது பாசிட்டிவா தான் வரும், அதனால பிரச்சனை இல்லை. சரி. அதே மாதிரி இங்க வந்து இது வந்து பாசிட்டிவ் வரலாம் நெகட்டிவ் வரலான்ற கேஸ் வருது போல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து மாடுலஸ் எடுத்திருக்காங்க. சாரி, நான் அதுக்காக எடுக்கல, பாசிட்டிவிட்டிக்காக எடுக்கல. அதோட இந்த இடத்துல வந்து கே, அதாவது கர்வேச்சர் வெக்டாரை டிஃபைன் பண்ணிட்டு அதோட கப்பாவை டிஃபைன் பண்ணாங்க. இங்க டைரக்டா டவ்வை டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதனால இந்த இடத்துல மாடுலஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாடுலஸ் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா மேக்னிடியூட். மாடுலஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லல, மேக்னிடியூடுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல அப்சல்யூட் வேல்யூன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்சல்யூட் வேல்யூனால இங்க அதான் மீனிங். சரியா? மேக்னிடியூட மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க நம்ம கர்வேச்சர் டிஃபைன் பண்ணிட்டு அதோட மேக்னிடியூட கப்பான்னு சொன்னோம். பட் இங்க வந்து டிபி பை டிஎஸ் நம்ம தனியாக எதுவும் டிஃபைன் பண்ணல. அது டைரக்டா கொண்டு வந்ததுனால என்ன பண்றாங்கன்னா மாடுலஸ்ல போட்டாங்க ஃபார்முலாவை. சரிங்களா? ரைட். அப்ப கர்வேச்சருங்கிறது டேஞ்சன்ட் எப்படி மாறுதுன்றதை வச்சு ஸ்டடி பண்றதுக்காக யூஸ் பண்றோம். டார்சனுங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆஸ்குலேட்டிங் பிளேன் வந்து எவ்வளவு சேஞ்ச் ஆகுன்றதுக்காக. பட் ஆஸ்குலேட்டிங் பிளேனுக்கு வந்து நமக்கு வந்து ஈக்குவேஷனா இருக்கும், அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனால ஆஸ்குலேட்டிங் பிளேனுக்கு நேர் பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய பைனார்மல். சரிங்களா? ஏன்னா இந்த பிளேன் மாற தான் பைனார்மல் மாறும். பைனார்மல் மாற இந்த பிளேனும் மாறும். ரெண்டுமே வந்து ஆர்த்தோகனல்ன்றனால இது மூமெண்ட்டும் அது மூமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஆஸ்குலேட்டிங் பிளேனை பத்தி படிக்கிறதுக்கு பதிலாக பைனார்மலோட சேஞ்சை பத்தி படிச்சுக்கிறோம். சரியா? இதுக்கடுத்து இந்த செரட் ஃபெரட்ல ஃபார்முலா, இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை வச்சு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? இந்த ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, டி டேஷ் என் டேஷ் பி டேஷோட ஃபார்முலா கொடுக்குது. டி டேஷ் என் டேஷ் பி டேஷ் அதோட ஃபார்முலா தான் இந்த செரட் ஃபெரட் ஃபார்முலான்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நான் அதை எழுதுறேன், நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒருத்தனே டிஎன்பின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? டிஎன்பி டேஞ்சன் பிரின்சிபல் நார்மல் பை நார்மல். இந்த இடத்துல டி டேஷ் என் டேஷ் பி டேஷ் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸை மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சுது. என்னன்னா நடுவுல கப்பா, அடுத்து மைனஸ் கப்பா, அடுத்து டவ், அப்புறம் மைனஸ் டவ். இதை ஞாபகம் வச்சுக்கணும், கஷ்டம் இல்லைல்ல.
கப்பா மைனஸ் கப்பா டவ் மைனஸ் டவ். இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணுங்களேன். அப்போ இதையும் ப்ராடக்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? 0 இன்ட்டு டி 0, கப்பா இன்ட்டு என் கப்பா என், 0 இன்ட்டு பி 0 விச் இஸ் ஈக்குவல் டு டி டேஷ். கரெக்டா? டி டேஷ்க்கு நேரம் வந்துருமா? அடுத்தது மைனஸ் கப்பா டி என்ல இல்ல பிக்கு வந்து டவ் பி விச் இஸ் ஈக்குவல் டு என் டேஷ். அடுத்து கடைசி மைனஸ் டவ் பி இஸ் ஈக்குவல் டு சாரி மைனஸ் டவ் என் இஸ் ஈக்குவல் டு பி டேஷ். ஸோ ஃபார்முலா கிடைச்சிருச்சு. ஸோ இப்படி நீங்க ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து உட்காந்து ஃபுல்லா மனப்பாடம் பண்ண வேண்டாம். இதுதானா? இதை மேட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம். ஏன்னா மாத்தி மாத்தி கேட்பாங்க, வித்தியாசமா கேட்பாங்க. சரிங்களா? நம்ம இந்த ஒன்றை ஞாபகம் வச்சுட்டாலே நம்ம எப்படி வேணா எழுதிக்கலாம். புரிஞ்சுதா மேட்ரிக்ஸ்? ஓகே. அடுத்தது இப்போ இதை வச்சிருக்கக்கூடிய சில ரிசல்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன? A necessary and sufficient condition for a curve to be a straight line is that kappa is equal to 0 at all the points of the curve. அதாவது அந்த கர்வ்ல இருக்க எல்லா பாயிண்ட்லயும் 0வா இருந்தா தான் அந்த பாயிண்ட்டை வந்து நீங்க வந்து ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல 0வா இருந்துட்டு அப்புறம் மாறிடுச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதைத்தான் நான் சொன்னேன். கப்பான்றது என்ன சொல்லுது? ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து எவ்வளவு டீவியேட் ஆகியிருக்கான் அப்படிங்கிறத சொல்றது தான் கப்பா. இதைத்தான் நான் போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். அதே மாதிரி a necessary and sufficient condition that your curve be a plane curve. அது வந்து பிளேன் கர்வா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? பிளேன் கர்வ்னா என்னப்பா? பிளேன் கர்வ்னா என்ன? ஒரு பிளேன்ல வரையக்கூடிய கர்வு, அவ்வளவுதான். சரிங்களா? ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும் அவசியம் கிடையாது. அது எப்படி வேணா இருக்கலாம். அப்ப ஒரு கர்வ் பிளேன் கர்வா இருக்கணும்னா அதுக்கு வந்து என்னவா இருக்கணும்? டவ் வந்து 0வா இருக்கணும். ஸோ டவ் வந்து எல்லா பாயிண்ட்லயும் 0வா இருந்துச்சுன்னா அந்த கர்வ் வந்து ஒரு பிளேன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஒரு கர்வுக்கு டவ் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கு, நான் 0வா இருக்கு அப்படின்னா அந்த கர்வுக்கு பேர் வந்து ட்விஸ்டட் கர்வ். சரிங்களா? அந்த கர்வுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்விஸ்டட் கர்வ். அப்ப என்ன அர்த்தம்? பிளேன்ல இல்லைன்னு அர்த்தம். அந்த கர்வ் வந்து ஒரு பிளேன்ல இல்லை, அப்ப ட்விஸ்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது கப்பாவோட ஃபார்முலா, டவ்வோட ஃபார்முலா இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல இருக்கும். செகண்ட் டேர்ம் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூல இருக்கும். செகண்ட் ஃபார்முலா ரெண்டையுமே படிச்சுக்கணும். இதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்கப்பா. மேக்ஸிமம் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 80-90% கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஆனா என்ன கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க கொஸ்டின். எப்படின்னா கப்பாஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் டபுள் டேஷ் ஆர் டபுள் டேஷ் அப்படி கேட்கலாம். இந்த மாதிரி கொடுப்பாங்க சில நேரம். புரியுதுங்களா? கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இல்லைன்னா இந்த கப்பா இப்படி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா டவ் என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் டவ்வோட ஃபார்முலா இப்படி கேட்கறதுக்கு போல இப்படி கேட்பாங்க டவ்வோட ஃபார்முலா. ஓகேவா? இந்த ரிலேஷன் அதாவது இங்க கீழே இருக்கிறது தான் கப்பா ஸ்கொயர். இந்த டவ் ஃபார்முலால கீழே இருக்கிறது தான் கப்பா ஸ்கொயர். அதை வச்சு ஆன்சர் போட்டு அதை வச்சு கேட்பாங்க. ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. ஷரட் ஃபரட் ஃபார்முலால இருந்து அதோட ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து இன் டர்ம்ஸ் ஆஃப் யூல இந்த பெராமீட்டர் டபிள்யூன்னு போட்டிருக்கு. பெராமீட்டர் டபிள்யூ கிடையாது, பெராமீட்டர் யூ. சரிங்களா? அதுக்கு ஃபார்முலா. அப்ப இங்க ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஆர் மாடுலஸ் ஆஃப் ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் டாட் கியூப். சரிங்களா? அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன் இந்த இடத்துல மாடுலஸ் போடணும் இங்கேயும்? சார் கப்பானா மாடுலஸ் தானே சார்? மேக்னிடியூட் தானே சார்? கப்பானா ஒரு நம்பர். சரிங்களா? ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட்ங்கிறது வெக்டார். அப்ப அந்த வெக்டார் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும்? அப்ப வெக்டார் இந்த சைடு வெக்டார் இருக்கு. அப்ப வெக்டாரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஒரு நம்பரா மாத்துறதுக்காக மாடுலஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி டவ்வை பாருங்க. டவ்ல மேல பாக்ஸ் ப்ராடக்ட் இருக்கு. பாக்ஸ் ப்ராடக்டோட ஆன்சர் என்ன வரும்? ஒரு நம்பர் தான் வரும். சரிங்களா? பாக்ஸ் ப்ராடக்டோட ஆன்சர் எப்பவுமே என்ன வரும்? ஒரு நம்பர் தான் வரும். மூணுமே வெக்டாரா நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா அது கடைசி ஒரு நம்பர் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி கீழேயும் மாடுலஸ் போட்டு ஸ்கொயர் பண்ணிட்டாங்க. ஃபார்முலாவை தயவுசெய்து தெளிவா படிச்சுக்கோங்க. இதுல தெளிவா இல்லைனாலும் புக்ல பார்த்து ஒரு தடவை தெளிவா எழுதிக்கோங்க. அடுத்தது என்னன்னா இந்த பாயிண்ட்டும் இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து ஆர் டேஷுக்கும் ஆர் டபுள் டேஷுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது.
சரிங்களா? எப்படி வந்து ஆர்ல இருந்து ஆர் டபுள் டேஷ் கொண்டு வர்றது, அல்லது ஆர் டபுள் டேஷ்ல இருந்து ஆரை கொண்டு வர்றது, சரி ஆர் டாட்ல இருந்து ஆர் டபுள் டேஷ் ஆர் டேஷ் எப்படி கொண்டு வர்றது, ஆர் டேஷ்ல இருந்து ஆர் டாட் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. இது ரொம்ப கஷ்டமான ஃபார்முலா ஒன்றும் இல்லை, ஈஸியானது தான். பட் டிரைவ் பண்ணணும் உட்காந்து. நம்ம டிரைவ் பண்ணி ஒரு தடவை டிரைவ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அது மறக்காத அப்புறம். சரிங்களா? இதை நீ மனப்பாடம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சார் நான் டிரைவ் பண்ணி பழகிக்கிறேன் அப்படின்னா நீ டிரைவ் பண்ணியும் பழகிக்கலாம். இதுல ஒன்று மிஸ் ஆயிருக்கு, என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆர் டாட் வரணும். அது எப்படி சார் டிரைவ் பண்ணி பழகுறது அப்படின்னா சிம்பிள் தான், ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. இப்போ ஆர் டேஷோட ஃபார்முலா கேட்குறாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஆர் டேஷ்னா டிஆர் பை டிஎஸ்ன்னு அர்த்தம். எனக்கு டாட்ல வரணும், அப்போ மேல ஒரு டியூ கீழே ஒரு டியூ, அப்போ டிஆர் பை டியூ இன்டு டியூ பை டிஎஸ். அப்போ இது ஆர் டாட், இது யூ டேஷ், அவ்வளோதான். புரிஞ்சுதா? இப்போ ஆர் டபுள் டேஷ் கேட்குறாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆர் டபுள் டேஷ் கேட்டா என்ன பண்ணுவீங்க, அப்போ டி பை டிஎஸ் ஆஃப் ஆர் டாட் யூ டேஷ். சரிங்களா? ஆனா இதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்மளால டைரக்டா இதை பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றது, இதை வந்து டி பை டியூ ஆர் டாட் யூ டேஷ் இன்டு டியூ பை டிஎஸ். ஒரே நிமிஷம், இப்படி டைரக்டா இப்படி எழுதக்கூடாது, இதுபோல பிரிச்சு எழுதிட்டு அப்புறம் எழுதணும். இதை யூவி மெத்தட்ல பிரிங்க, என்ன ஆகும், டி பை டிஎஸ் ஆஃப் ஆர் டாட் யூ டேஷ் பிளஸ் டி பை டிஎஸ் ஆஃப் யூ டேஷ் ஆர் டாட். அடுத்து என்ன பண்ணுவீங்க, இங்க உள்ள இருக்குது யூ, வெளியே இருக்குது எஸ். அப்ப அதனால என்ன பண்ணா இதை டி பை டியூ ஆர் டாட் டியூ பை டிஎஸ் அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஒரு டி பை டியூ சேர்த்துட்டேன் இன்டு யூ டேஷ். இங்க ஆல்ரெடி டேஷ்ல தான் இருக்கு, அப்ப இங்க எஸ்ல தான் இருக்கு, அப்ப இது யூ டபுள் டேஷ். அப்ப ஃபைனலா என்ன கிடைக்குன்னா அகைன் யூவை பொறுத்து பண்றீங்க, அப்ப ஆர் டபுள் டாட், இது ஒரு யூ டேஷ், இது ஒரு யூ டேஷ், அதனால யூ டேஷ் ஸ்கொயர் பிளஸ் யூ டபுள் டேஷ் ஆர் டாட். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஸோ இதே மாதிரி நீங்க 3க்கும் பண்ணலாம். சரியா? நீ அது மனப்பாடம் பண்ணிக்கிறது ஈவன் பெட்டர், ஏன்னா எக்ஸாம் ஹாலில் இதை செஞ்சுக்கிட்டு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. சரியா? கான்செப்ட்ஸ் எது ஞாபகம் வச்சுக்கிறது எதுக்குன்னா, சப்போஸ் அவங்க வந்து வேற புக்ல இருந்தோ வேற ஏதாவது வந்து கொஸ்டின் எடுத்தாங்கன்னா நம்மளால கொஸ்டின்ல வந்து அட்லீஸ்ட் ஆப்ஷனாவது எலிமினேட் பண்ண முடியும். அதுக்காக தான் கான்செப்ட். மற்றபடி பிஜிடிஏபியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மெமரி தான். மெமரியை வச்சு பாஸ் ஆனவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. சரிங்களா? அதனால மெமரி 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 ரொம்ப முக்கியம். ஈவன் நான் எக்ஸாம் எழுதும் போது இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் மெமரி தான் பண்ணியிருந்தேன், இவ்வளவு தூரம் புரிஞ்சுலாம் பண்ணல. தெரியும் என்னன்னு லைட்டா, அவ்வளவுதான். ஆனா ஃபுல்லாலாம் தெரியாது. ஆனா பாஸ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். சரியா? அடுத்தது என்ன ரிசல்ட் அப்படின்னா, மேல இந்த ரிசல்ட் இருக்குல்ல, இந்த ரிசல்ட்டை எடுத்து இதுல அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதாவது ஆர் டேஷ் ஆர் டபுள் டேஷ் ஆர் ட்ரிபிள் டேஷோட பாக்ஸ் ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, ஆர் டாட் ஆர் டபுள் டாட் ஆர் ட்ரிபிள் டாட்டோட பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவலா இருக்கு. எக்ஸஸா மட்டும் ஒரு யூ டேஷ் பவர் 6 அப்படின்றதுக்கு இதை வச்சும் கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா யூ டேஷ்ங்கிறது என்னென்ன, டியூ பை டிஎஸ். அப்ப டியூ பவர் 6 டிஎஸ் பவர் 6 தனித்தனியா பிரிச்சு கூட நான் ஏதாவது இங்கிட்டு இருக்கிறத அங்க கொண்டு போய் அங்கிட்டு இருக்கிறத கொண்டு வந்து கூட கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது மேல நம்ம பார்க்கும்போது பார்த்தோம், நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் தட் a curve to be a plane curve இருக்கணும் அப்படின்னா நம்ம படிச்ச கண்டிஷன் என்ன அப்படின்னா tau equal to 0 படிச்சோம். ஞாபகம் இருக்கா? tau equal to 0 படிச்சோம். tau எங்க இருக்கு, இங்க இருக்கா? அப்ப இதுல tau 0வா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும், 0வா தான் இருக்குமா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது 0வா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இது 0ன்னு போட்டீங்கன்னா அப்ப இது என்னவா இருக்கும், 0வா தான் இருக்குமா? அப்ப மொத்தம் 3 இருக்கு. சரியா? curve to be a plane curve மொத்தம் 3 necessary and sufficient condition. ஃபர்ஸ்ட் இது வந்து tau equal to 0. அடுத்தது ஆர் டேஷ் ஆர் டபுள் டேஷ் ஆர் ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு 0 பாக்ஸ் ப்ராடக்ட். அடுத்தது ஆர் டாட் ஆர் டபுள் டாட் ஆர் ட்ரிபிள் டாட்டோட பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து 0. மொத்தம் 3 இருக்கு. நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல டிஎஸ்ன்றது வராது. நான் போடுற கரெக்ஷனை எடுத்து வச்சுக்கோங்க, டிஎஸ்ன்றது வராது. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த கர்வேச்சர் அண்ட் டார்சன் ஆஃப் த சர்க்குலர் ஹெலிக்ஸ் ஆர் ஈக்குவல் டு
ஏ காஸ் யூ, ஏ சைன் யூ, பியூ. சரிங்களா? அப்போ கர்வேச்சரும் டார்சனும் கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் சம் மட்டும் தான் செய்ய போறேன். செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் நீங்க தான் செய்ய போறீங்க. செஞ்சு எனக்கு அனுப்பி விடுங்க. சரிங்களா? நான் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. பண்ணலாம். சர்க்குலர் ஹெலிக்ஸ். இப்போ சர்க்குலர் ஹெலிக்ஸோட ஃபார்முலா என்ன? ஏ காஸ் யூ, ஏ சைன் யூ, பியூ. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது கப்பாவும் டவும். ஸோ அப்போ கப்பாவோட ஃபார்முலா, இப்போ இது எல்லாமே யூல இருக்கு, அதனால டாட் ஃபார்முலா எடுக்கணும். அப்ப கப்பாவோட டாட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் டாட் கியூப். அதே மாதிரி டவ்வோட ஃபார்முலா என்னது? டவ் இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் டாட் ஆர் டபுள் டாட் ஆர் ட்ரிபிள் டாட் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட் த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. கரெக்ட் தானா? ஓகே. மேல ஸ்கொயர் வருமா? ஒரு செகண்ட். ஸ்கொயர் வராது. சரி. சரி, இப்போ ப்ராப்ளம் செய்ய ஆரம்பிப்போம். இப்போ இதில் ஆர் டாட் என்னது சொல்லுங்க பார்ப்போம். மைனஸ் ஏ சைன் யூ, மைனஸ் ஏ சைன் யூ, சைன் யூ, ஏ காஸ் யூ, பி. வெரி குட். இன்னொரு ஆளு ஆர் டபுள் டாட் சொல்லுங்க, என்ன வரும்னு? minus a cos u ம் minus a sin u ம் 0. 0. சரி, அப்போ ஆர் டாட் கிடைச்சிச்சு, ஆர் டபுள் டாட் கிடைச்சிருச்சு. சரி, அடுத்து ஆர் ட்ரிபிள் டாட் வேணும்ல? யாராவது சொல்லுங்க. ஏ சைன் யூ, ஓகே. மைனஸ் ஏ காஸ் யூ, மைனஸ் ஏ காஸ் யூ. 0. வெரி குட். ரைட். ஓகே. இப்போ நம்ம வேற என்ன தேவைப்படுது நமக்கு? ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட் தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஐ ஜே கே. அப்ப ஆர் டாட்டை முதல் எழுதணும். ஆர் டாட்ன்றது மைனஸ் ஏ சைன் யூ, ஏ காஸ் யூ, பி. அடுத்தது ஆர் டபுள் டாட்னா மைனஸ் ஏ காஸ் யூ, மைனஸ் ஏ சைன் யூ, 0. அப்ப என்ன பண்ணணும்? இதை ஐ ஜே கேன்னு எழுதுவீங்களா? ஐ வெக்டார் ரெண்டையும் போட்டீங்கன்னா 0 ஏபி. அப்ப ஏபி சைன் யூ. இதை நான் வந்து டைரக்டா எழுதிடுறேன். சரிங்களா? டைரக்டா அதுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா, ஏபி சைன் யூ முதல்ல ஐக்கு வர்ற வேல்யூ, ஜேக்கு வர்ற வேல்யூ வந்து மைனஸ் ஏபி காஸ் யூ. சரிங்களா? இதுக்கு வந்து ஏ ஸ்கொயர் கேக்கு. சரி, இதோட மாடுலஸ் கேட்டிருக்காங்களா? இதோட மாடுலஸ் கேட்டிருக்காங்களா? மாடுலஸ்னா இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி எழுதணுமா? அப்ப ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் யூ, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் யூ. அப்ப ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வெளியே எடுத்து ஆன்சர் கிடைக்கும் சைன் ஸ்கொயர் யூ பிளஸ் காஸ் ஸ்கொயர் யூ விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப அதனால ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் எழுதியாச்சு. பிளஸ் ஏ ஸ்கொயரை வந்து நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஏ பவர் 4. அப்ப ரெண்டுலையும் எது காமனா இருக்கு? ஏ ஸ்கொயர் காமனா இருக்கு. அப்ப அதை வெளியே எடுத்துடலாம். அப்ப ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? ரைட். அடுத்தது இல்லையா? ஸோ அப்ப ஆர் டாட் மாடுலஸ் ஆஃப் ஆர் டாட் வேற கண்டுபிடிக்கணும். இப்ப அடுத்தது ஃபார்முலாக்கு அது தேவைப்படுது. விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் டாட் எங்க இருக்கு? மேல இருக்கு. அப்ப ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஏ ஸ்கொயர் கிடைக்கும். அப்புறம் பி ஸ்கொயர் பண்ணா பி ஸ்கொயர். ஸோ அப்ப கப்பா
இஸ் ஈக்குவல் டு modulus of r dot cross r double dot divided by modulus of r dot cube, which is equal to a square root of a square plus b square divided by cube இருக்கு. இங்க ஆல்ரெடி பவர் 1/2 இருக்கு. அப்ப என்ன எழுதிக்கலாம்? a square plus b square the whole power 3/2 எழுதிக்கிறேன். ஏன்னா பவர் 3 இருக்கு, இங்க பவர் 1/2 இருக்கு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 3/2. ஸோ அகைன் என்ன பண்ணிக்கலாம், இங்க இருக்க ஒரு 1/2 இங்க மேல இருக்கக்கூடிய எதுவும் கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். அதாவது இங்க பவர் 3/2, மேல பவர் -1, இது 1/2, அது கீழே வந்தா -1/2, ரெண்டையும் கழிச்சனா 2/2 which is equal to 1. ஸோ அப்ப இதான் இப்ப இதான கப்பாவோட வேல்யூ, இதான கப்பாவோட வேல்யூ. இதுல ஏயும் பியும் என்னது? கான்ஸ்டன்ட் சார். என்ன கான்ஸ்டன்ட் மேம்? ஏ என்ன கான்ஸ்டன்ட், பி என்ன கான்ஸ்டன்ட்? சர்க்குலர் எலிப்ஸை சொல்லி கொடுத்தல, ஏ என்ன பண்ணும், பி என்ன பண்ணும்? ஏ வந்து ரேடியஸ் சார், பி வந்து ஹைட் சார். வெரி குட். ஏ வந்து ரேடியஸ், பி வந்து ஹைட். ஓகே, வெரி குட். சரி, அப்ப அதுதான் இங்க வந்திருக்கு. சரியா, அடுத்தது வந்து டவு கண்டுபிடிக்கணும். டவுக்கு ஃபார்முலா என்ன? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் டாட் ஆர் பை சார் வாய்ஸ் சரியா கேட்கல. ஸோ இதுல வந்து உங்களுக்கு இதுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சுட்டீங்க நீங்க. அப்ப நீங்க பாக்ஸ் ப்ராடக்ட் கூட கண்டுபிடிச்சா வாய்ஸ் போதும். ரொம்ப லோவா பாருங்க, கேக்குது. ஒரு ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா b பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். செக் பண்ணி பாருங்க சார் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. இதுல ஆன்சர் வந்து b பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியம், இதை செஞ்சு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. தயவு செய்து இதெல்லாம் வந்து மனப்படம் வச்சுக்கோங்க. சர்க்குலர் மோஸ்ட் ப்ராப்ளம் எதிர்பார்க்கலாம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். a பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் தப்பானா, டவுனா b பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதே மெத்தட்ல நீங்க அடுத்த 2 சம்பவம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அனுப்பி விடுங்க. டவுட் தான் அவங்களுக்கு இது இருக்க 2 சம். நான் எக்ஸாம் படிக்கும்போது இந்த சம்ம நானா செஞ்சுட்டேன். இது அப்புறம் நல்ல டேன் ஆல்பாக்கு பதிலாக காட் ஆல்பாக்கு பதிலாக டேன் ஆல்பா வச்சு ஒரு கொஸ்டின் வந்த மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. சரிங்களா? அதனால அதையும் கூட ட்ரை பண்ணி கொஸ்டின் சீக்கிரம் ஆன்சர் வரும் ஆன்சர். அதனால அது ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. மொத்தம் வாய்ஸ் கொஞ்சம் லோவா கேக்குது. ஒரு கொஸ்டின். அப்புறம் இந்த ஏ காஸ் தீட்டா ஏ சைன் தீட்டா ஏ தீட்டா காட் ஆல்பா அது ஒரு கொஸ்டின். அப்புறம் ஏ காஸ் தீட்டா ஏ சைன் தீட்டா ஏ தீட்டா டேன் ஆல்பா அது ஒரு கொஸ்டின். மொத்தம் வந்து 3 கொஸ்டின் இருக்கு. 3 கொஸ்டின் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த the length of the common perpendicular distance between the tangents at 2 neighboring points with the arcual length distance s between them is approximately. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. அந்த கர்வ்ல இதுல இருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் நான் வந்து s ன்னு எடுத்துக்கோங்க. ஆர்க் லென்த் sனா இதுல ஒரு டேஞ்சன்ட் வருது. அப்புறம் இதுல ஒரு டேஞ்சன்ட். அதாவது சார் வாய்ஸ் கேட்கல சார். ரொம்ப லோவா கேக்குது சார். சரிங்களா? the length of the common perpendicular distance between the tangents at 2 neighboring points. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, ஜென்ரலா இது எந்த இடத்துல டிஸ்டன்ஸ் பத்தி பேசுறாங்கன்னு தெரியல. சரிங்களா? நெய்பரிங் பாயிண்ட்ஸ் சொல்லும்போது மேக்ஸிமம் என்னன்னா டேஞ்சன்ட் வந்து பேரலா இருக்கும். ஓகேவா? நெய்பரிங் பாயிண்ட்ஸ் சொல்லும்போது மேக்ஸிமம் டேஞ்சன்ட் பேரலா இருக்கும். ஸோ அதுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து எப்பயுமே கப்பா டவ் s cube divided by 12 தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். சரிங்களா? இது எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சு நம்ம செஞ்சுலாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சில நேரம் கொஸ்டின் அப்படியே வரும். சரிங்களா? அதே இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. என்ன மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டினோட மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க, ஆன்சர் பண்ண முடியும். அப்ப லென்த் ஆஃப் த காமன் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டேஞ்சன்ஸ் அட் 2 நெய்பரிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆர்குவல் டிஸ்டன்ஸ் எஸ் அப்படிங்கிறது அந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னா கப்பா டவு s cube divided by 1. சரிங்களா? அடுத்து இந்த ரெண்டும் என்ன அப்படின்னா
இது ரெண்டும் கொஞ்சம் கஷ்டமானது தான், சரிங்களா? ஆனா first தெரிஞ்சுக்கோங்க, சப்போஸ் எக்ஸாம்ல இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போகக்கூடாது புக்ல. சில நேரம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க, சரிங்களா? அதனால இதையும் பார்த்துக்கோங்க. இது என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் நம்ம பேசணும்ல கப்பாட்டாவை ஃபுல்லா, அது ஃபுல்லா பெராமெட்ரிக் ஃபார்ம்ல தானே பேசணும். எங்கேயாவது நம்ம வந்து அதை வந்து இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேஸ் ஃபார்மோட ஃபார்மட் வச்சு பேசணுமா அப்படி கேட்டா பேசணும். எந்த ஃபார்முலாவும் சொல்லல இல்லை நம்ம கப்பாட்டாவுக்கு. கப்பாட்டாவுக்கு ரெண்டு விதமான ஃபார்முலா சொன்னோம், ஒன்று ஆர் டாட், இன்னொன்று ஆர் டேஷ். அது ரெண்டுமே என்ன அப்படின்னா பெராமெட்ரிக் ஃபார்ம் தான் அது ரெண்டுமே, சரிங்களா? அப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேஸ் கொடுத்தாங்கன்னா அப்போ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதாவது கர்வோட ஈக்குவேஷனை பெராமெட்ரிக் ஃபார்ம்ல கொடுக்காம இம்ப்ளிசிட் ஃபார்ம்ல கொடுத்தாங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ அதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா சொல்றாங்க, சரிங்களா? அதில் நிறைய ஆப்ரேட்டர்லாம் வருது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிங்க ஒரு அடியில். அதில் ஹச்ன்றது எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா டெல் எஃப் கிராஸ் டெல் ஜி. டெல்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டெல்லுங்கிறது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு இது வந்து நெப்லான்னு சொல்லுவோமா, டெல்லுன்னு சொல்ல மாட்டோம், இந்த நெப்லான்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா வந்து இந்த டோ எஃப் பை டோ எக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய் டோ எஃப் பை டோ இசட் அப்படின்னு எழுதுவோம்ல, அந்த பார்ஷியல், அதாவது டைரக்ஷன் கொசைன்ஸ் இடத்துல படிச்சுப்போம், சரிங்களா? பார்ஷியல் டெரிவேட்டிவ் அதுதான், சரிங்களா? இதே இது ஃபார்வர்ட் டேட்டா இருக்குல்ல, இந்த ஃபார்வர்டு இந்த இடத்துல வந்து இது ஃபார்வர்டு, இது வந்து டெல்டா, தப்பா இது வந்து டெல்டா. இந்த டெல்டா ஆறுங்களுக்கு அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து புக்ல கொடுத்துருக்காங்க, சரிங்களா? புக்ல கொடுத்துருக்காங்க. டெல்லுக்கு வந்து அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டெல்லுக்கு வேணா எழுதுறாங்க. டெல்லுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா h1 டோ பை டோ எக்ஸ் பிளஸ் h2 டோ பை டோ ஒய் பிளஸ் h3 டோ பை டோ இசட் அப்படின்னு. h1 டோ பை டோ எக்ஸ், h2 டோ பை டோ ஒய் பிளஸ் h3 டோ பை டோ இசட் அப்படி கொடுத்து. அதுக்கடுத்து கப்பாவோட ஃபார்முலா பாருங்க, கேபிட்டல் ஹச் பை மாடலஸ் ஆஃப் கேபிட்டல் ஹச் பை ஸ்மால் ஹச் கியூப்னு கொடுத்துருக்காங்க. டவ்வோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் டெல் ஹெச் டாட் ஸ்மால் ஹெச் கேபிட்டல் ஹெச் டிவைட் பை மாடலஸ் ஆஃப் கேபிட்டல் ஹெச் ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஹெச்சோட டெஃபினிஷன் தனியாக கொடுத்துருக்காங்க, ஹச் கிராஸ் டெல் டாட் டெல் ஹெச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் யாருமே அடிக்காத விஷயம் நம்ம அடிக்கும் போது தான் நம்மளோட மார்க் முன்னாடி வரும், அதுக்காக தான் இது கொடுத்துருக்கு. அடுத்தது என்னன்னா, இந்த ஃபார்முலாவை வச்சு, சரிங்களா, இங்க ரெண்டு சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த முதல் இருக்கிறது வந்து ஒரு சர்ஃபேஸ், ரெண்டாவது இருக்கிறது ஒரு சர்ஃபேஸ். இந்த ரெண்டு சர்ஃபேஸோட இன்டர்செக்ஷன்ல இருக்கக்கூடிய கர்வுக்கு நீங்க கர்வேச்சர் டாசன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஸோ இதையும் நீங்க வந்து ஜஸ்ட் லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டப்பட மாட்டோம், ஏன்னா அதுல கப்பாவோட ஆன்சர் கொடுத்துருக்கேன், டவோட ஆன்சர், ஓகேவா? 2 minutes வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதை பாருங்களேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆசிலேட்டிங் சர்க்கிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். பாருங்க, சரிதா? இதில் வந்து நான் டேஞ்சன்ட் எடுத்துறேன், பைனார்மலே எடுத்து விட்டுறேன், தெரியுதா? பிரின்சிபல் நார்மல் டைரக்ஷன்ல இருக்கா அந்த சென்டர். இப்படிதான் ஆசிலேட்டிங் சர்க்கிள் இருக்கும், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகும். பார்த்துட்டீங்களா? சரி, இதே மாதிரி அடுத்த ஆசிலேட்டிங் ஸ்பியரையும் பார்த்துருங்க எப்படி இருக்கு. ஓகேவா?
ஸோ எப்படி இருக்குன்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சதா? இங்க பாத்தீங்கன்னா ஓகே, இது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தேன். அப்படி இருக்கட்டும். இதுல பாருங்க, இது பெட்டரா இருக்கும். அதுல வந்து ஒரே மாதிரி இருந்திருக்கும், இது கொஞ்சம் மாறி மாறி வரும். எப்படி வருது பாருங்க சர்க்கிள், தெரியுதா? இந்த டாட் டாட்டா ஒண்ணு விழுதுல, அது என்னது? அது சர்க்கிளோட என்னது? டாட் டாட்டா விழுதுல, அது என்னதுப்பா? அது சர்க்கிள் என்னது? அது சர்க்கிள் என்னாச்சு? இந்த பிங்கிறது என்னது இந்த சர்க்கிளுக்கு? சென்டர். சரிங்களா? இந்த சென்டர் ஒரு பாத்தை மேக் பண்ணிருக்கு பாத்தீங்களா? ஒரு கர்வை கிரியேட் பண்ணிருக்கு பாத்தீங்களா? இந்த சென்டர் ஒரு கர்வை கிரியேட் பண்ணிருக்கா? தெரியுதா அந்த பச்சை கலர்ல? இதை பத்தியும் நம்ம ஸ்டடி பண்ண போறோம் அடுத்து. இதுக்கு அடுத்து வரும் லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க. சரிங்களா? லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் படிச்சிருக்கீங்களா? லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு தான் அர்த்தம். லோக்கஸ்னா பாத்துன்னு அர்த்தம். எதோட பார்த்து? சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு அர்த்தம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா என்ன? ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோட சென்டரு எந்த பாத்துல மூவ் ஆகுதோ அந்த பாத்தை வந்து நீங்க ஒரு கர்வா எடுத்து வச்சுக்கிட்டு அதை பத்தி படிப்பீங்க அடுத்து. ஸோ அதுதான் இந்த கர்வு. இது வந்து என்ன கர்வுனா சைன் கர்வு மாதிரி இருக்கு கொஞ்சம். இப்போ காஸ் கர்வு இது, சரிங்களா? இது போட்டிருக்கு வந்து காஸ் கர்வு. அப்ப காஸ் கர்வுக்கு ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளை பார்த்து அதோட சென்டர் எங்க மூவ் ஆகுதோ அதை பார்த்து அதை ஒரு கர்வா எடுத்து வச்சு அந்த கர்வு இப்படி இருக்கு. இதுல டாட் டாட் டாட்டா இருக்கா? அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து அந்த இன்டர்வல் அப்படி கண்டுபிடிச்சிருக்கு. சரிங்களா? அந்த இன்டர்வல்ல வேல்யூ கண்டுபிடிச்சனால உங்களுக்கு அப்படி இருக்கு. ஆனா ரியலா பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல் கர்வாவே இமேஜின் பண்ணிக்கோங்க அதை. ஓகேவா? புரிஞ்சா? இதை நான் பின்னாடி சொல்லுவேன். லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் டக்குன்னு பிடிச்சிக்கணும். ஓகேவா? லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா என்ன அப்படின்னா அந்த ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோட சென்டர், அதாவது சென்டர் பாயிண்ட் எப்படி மூவ் ஆகுதோ அதை வச்சு ஒரு கர்வ் கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே தானே எல்லாத்துக்கும்? ஓகே, இப்போ அடுத்தது வாங்க. இந்த இதை மட்டும் இன்னைக்கு பார்த்து முடிச்சிருவோம். அடுத்தது இப்ப நம்ம வந்து ஆல்ரெடி ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளுக்கு நம்ம பார்த்துட்டோம். ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ரோ. அதோட ஈக்குவேஷன் வந்து சென்டர் வந்து ஆர் பிளஸ் ரோ என்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி ஸ்பியருக்கு பார்க்கணும்ல. ஸ்பியருக்கு பாருங்க, ஆர் பிளஸ் ரோ என்னோட சேர்த்து எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்கு? சிக்மா ரோ டேஷ் பி. இது மூணுமே வந்திருக்கு. சரிங்களா? சிக்மா ரோ டேஷ் பி. சரியா? அதே போல ரேடியஸ் ஃபார்முலா வந்து அங்க வெறும் ரோ மட்டும்தான். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரோ ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஸ்கொயர் பிளஸ் ரோ டேஷ் ஸ்கொயர். ரோவோட டேஷோட ஸ்கொயர். சரிங்களா? அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் நீங்க கன்க்ளூட் பண்ணலாம். என்ன கன்க்ளூட் பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த இதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்தும் இதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்தும் நீங்க ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணலாம். என்னது? உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அதாவது ஜென்ரலா சொல்லுங்க. அங்க வந்து ரோ பிளஸ் ஆர் பிளஸ் ரோ என் இருக்கு. இங்க ஆர் பிளஸ் ரோ என் பிளஸ் சிக்மா ரோ டேஷ் பின் இருக்கு. சரி, ரெண்டுக்குமே ஒரே சென்டர் இருக்குமா இருக்காதா? இந்த ஸ்பியர் அவ்வளவுதான். சரி, அப்ப பொதுவா வந்து இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏத்திக்கோங்க. பொதுவா இருக்கணும்ன்ற அவசியம்
இல்ல, இந்த ரோவோ இந்த சிக்மாவோ ஏதோ ரெண்டுமே நான் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதோட ஆன்சர் வேற கிடைக்கும், இதோட ஆன்சர் வேற கிடைக்கும். அதனால ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோட சென்டரும் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரோட சென்டரும் சேமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏத்திக்கோங்க. சரிங்களா? அது எப்ப சேமா இருக்கும்ன்றத நம்ம கீழே பாத்துக்கிறோம். புரிஞ்சுதா? சரி, அடுத்தது the center of the oscillating sphere, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பியர் lies on the normal plane. ஏன் ஏன் சொல்லுங்க. the center of the oscillating plane வந்து lies on the normal plane கொடுத்துட்டான். சென்டரோட ஈக்குவேஷன் வச்சு சொல்லுங்க. சென்டரோட ஈக்குவேஷன் பாருங்க, அதை வச்சு சொல்லுங்க. சென்டரோட ஈக்குவேஷன்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன வெக்டார்ஸ் நம்ம கையில வச்சிருக்கோம், அதுல எந்தெந்த வெக்டாரோட டைரக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நார்மல் பை நார்மல் சார். அப்ப 2 நார்மலையும் நீங்க கையில வச்சிருக்கீங்களா? அப்ப 2 நார்மலை வச்சுதான் உங்க சென்டரோட டைரக்ஷனையும் நீங்க முடிவு பண்றீங்க. அப்ப அந்த சென்டர் எங்க தான் இருக்கும்? நார்மல் பிளேன்ல தான் இருக்கும் சார். நார்மல் பிளேன்ல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க அடிஷனலா இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் இருக்குல்ல, ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளோட சென்டர் எது மேல இருந்துச்சு? டேஞ்சண்டா, பிரின்சிபல் நார்மலா, பை நார்மலா? நார்மல் சார். பிரின்சிபல் நார்மல். நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, கண்ணை மூடி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள், அதுல கீழே டேஞ்சண்ட், அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா தான் பிரின்சிபல் நார்மல் இருக்க போகுது. அப்ப பிரின்சிபல் நார்மல்ல தான் என்ன இருக்க போகுது? சென்டர் இருக்க போகுது. எங்க? ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளுக்கு. அப்படியே ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் வாங்க. ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் வரும்போது அந்த சென்டர் எங்க இருக்கும்னா பை நார்மலுக்கு பேரலா இருக்கும். ஓகேவா? பை நார்மலுக்கு என்னவா இருக்கும்? பேரலா இருக்கும். அப்ப ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள்னா பிரின்சிபல் நார்மல், ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர்னா பை நார்மல். ஓகேவா? புரிஞ்சுதா? அந்த ஆக்சிஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா போலார் ஆக்சிஸ்ன்றாங்க. அந்த ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரோட சென்டர் எந்த லைன்ல உட்கார்ந்துருக்கோ அந்த ஆக்சிஸ்க்கு பேர் வந்து போலார் ஆக்சிஸ்ன்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் தெளிவா புரிஞ்சுதா? அடுத்தது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். the intersection of the sphere with the oscillating plane is the oscillating circle. அதாவது ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் மேல ஆஸ்குலேட்டிங் பிளேனை வச்சு நீங்க கட் பண்ணீங்கன்னா அதுல கிடைக்கக்கூடிய அந்த கட்ல ஒரு கரு கிடைக்குமா? அந்த கரு என்ன கருவா தான் இருக்க போகுது? ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளா தான் இருக்க போகுது அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? சரி, அடுத்ததுதான் மேடம் சொன்னது என்னன்னா, சப்போஸ் கப்பா வந்து கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க. கப்பா கான்ஸ்டன்ட்னா ரோவும் கான்ஸ்டன்டா? அப்ப ரோ டேஷ் ஜீரோவா? அப்ப ரோ டேஷ் ஜீரோனா இந்த டேர்மும் இருக்காது, உள்ள இருக்க இந்த டேர்மும் இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறும்? இப்படி மாறிடுமா? சென்டரும் ரேடியஸ் இப்படி வந்துருமா? அப்ப சென்டர் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சரும், சரிங்களா, சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சரும் ஈக்குவல் ஆயிரும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சரும் ஈக்குவல் ஆயிரும். புரியுதா? சரி, அடுத்தது கப்பா கான்ஸ்டன்ட். ஏதாவது கரு சொல்லுங்க. எந்த கருவுக்கு கப்பா கான்ஸ்டன்டா இருக்கும்? ஏதாவது கரு சொல்லுங்க. சர்க்குலர் ஹெலிக்ஸ் சார். வெரி குட் மேம், சூப்பர். சர்க்குலர் ஹெலிக்ஸ். அப்ப சர்க்குலர் ஹெலிக்ஸ்ல ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரும் ஆஸ்குலேட்டிங் பிளேனும் இது ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரும் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளும் எப்படி இருக்கும்? அதோட சென்டர் ரேடியஸ் எப்படி இருக்கும்? இந்த கான்செப்ட் ஈக்குவலா இருக்கும். இந்த கான்செப்ட் தான் சர்க்குலர் ஹெலிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது? கப்பா வந்து கான்ஸ்டன்ட், சரிங்களா? a/a² + b² கான்ஸ்டன்ட். அப்ப அது ஸ்பியரா இருந்தாலும் சரி, சர்க்கிளா இருந்தாலும் சரி, சென்டர் ஒரே இடம் தான், ரேடியஸ் ஒரே வேல்யூ தான். சரிங்களா? அதுதான் அடுத்த இதுல கொடுத்துருப்பாங்க, அடுத்த லைன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லைன்லயே அதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் மேல சொன்னதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இது வந்து சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சம்மு. இதை ஃபுல்லா நம்ம செய்யலாம் முடியாது, ஒரே ஒரு சம் தான் இருக்கு. தயவுசெய்து மனப்பாடம் பண்ணிடுங்க. சரிங்களா? சம்ம வேற சம்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்டு அவங்க செஞ்சு பார்த்து அவங்க ஆன்சர்லாம் அவங்களால எழுத முடியாது. சரிங்களா? இதெல்லாம் ரேர் கேஸ். அடுத்தது
the radius of spherical curvature is constant. சொன்னது கப்பா கான்ஸ்டன்ட் சொன்னோம். இப்ப radius of spherical curvature is constant, then the curve lies on a sphere or a constant curvature. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், கர்வேச்சர் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா, அதாவது கப்பா கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரேடியஸ் கான்ஸ்டன்ட்றத மேலேயே பார்த்துட்டோம். ஏன்னா ஆர் ஈக்குவல் டு ரோ, ஆர் ஈக்குவல் டு ரோ ஆயிரும். சரிங்களா? கப்பா கான்ஸ்டன்டா இருந்தா ஆர் ஈக்குவல் டு ரோ, ரோங்கிறது நம்பர், அப்ப என்ன ஆயிடுச்சு, அது கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. பட் இன்னொரு கேஸ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கணும்னா அந்த கர்வ் வந்து ஸ்பியர் மேல இருக்கணுமா? அதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? நான் சொல்றது இமேஜின் பண்ணுங்க, ஒரு பால் எடுத்துக்கோங்க, அந்த பால் மேல என்ன பண்ணுங்கன்னா ஒரு நூலை கட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க லேசா கொஞ்சம் போல ஒரு வளைவுல. இப்ப அந்த நூல் தான் உங்க கர்வு. இப்ப இந்த கர்வுக்கு நீங்க ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஆஸ்கிலேட்டிங் ஸ்பியர் பாருங்க, என்ன கிடைக்கும்? புரியலையா? ஸ்பியர் அந்த பால் மேலேயே இருக்கும் சார். ஸ்பியர் அந்த பால் மேலேயே இருக்கும்ல, அந்த பால் தான் ஸ்பியரே. ஸ்பியர் அந்த ஆஸ்கிலேட்டிங் சர்க்கிள் வந்து ஏன்னா மீனிங்கே அதான் மேம், மீனிங்கே அதுதான். நீங்க அந்த கர்வை 4 பாயிண்ட்ல வந்து நீங்க வந்து கான்டாக்ட் இருக்க மாதிரி ஒரு ஸ்பியரை வரையணும். இதுதான் மொத்தமாவே கான்டாக்ட்ல தானே இருக்குது. சரிங்களா? அப்ப எப்பயுமே ஒரு ஸ்பியர் மேல ஒரு கர்வ் எடுத்தாலும் அதோட ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான். ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் கான்ஸ்டன்ட் தான். ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர் கான்ஸ்டன்டா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது ஒண்ணு ஒரு ஸ்பியரோட மேல கூடிய கர்வா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் கர்வேச்சரா இருக்கணும் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? அடுத்தது என்ன அப்படின்னா வந்து, அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இது கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி டிஆர்பில எல்லாம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். The necessary and sufficient condition that the curve lies on a sphere. ஒரு கர்வ் வந்து ஸ்பியர்ல இருக்கணும்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்களா? ரோ பை சிக்மா பிளஸ் டி பை டிஎஸ் சிக்மா ரோ டேஷ் ஈக்குவல் டு 0 at every point of the curve. At every point of the curve. சரிங்களா? ரைட். அடுத்ததுல இருந்து கூட நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம், இதுக்கப்புறம் இருக்கதா அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா அது தனி டாபிக், அதுல இருந்து அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா?